இந்தியா இலங்கை அணிகளுக்கான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது இலங்கை நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது. அதுவும் T20 தொடர், ஒருநாள் தொடர் என சமீபத்தில்தான் இத்தகைய தொடர்கள் முடிவடைந்திருந்தது. இப்போது டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த டெஸ்ட் தொடரை பொறுத்தவரையில் இந்த இரு அணிகளுக்குமே மிக முக்கிய தொடராகும். ஏனென்றால் தற்போது நடைபெற்று வரும் இந்த இரு அணிகளுக்கான டெஸ்ட் போட்டிகளில் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த 2 டெஸ்ட் போட்டிகளிலும் வெற்றி பெறும் அணிக்கு டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடத்திற்கான வாய்ப்பு என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிடும். ஆகவே அந்த ஒரு காரணத்தால் இந்த 2 டெஸ்ட் போட்டிகளிலும் வெற்றி பெறுவதற்கு இந்த இரு அணிகளுமே கடுமையாக போராடும். அந்த ஒரு சூழலில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி நேற்றைய தினம் தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் சூப்பராகவே பேட்டிங் செய்தது. யாஸ்வி ஜெய்ஸ்வால், KL ராகுல், தேவ்தத் படிக்கல் என அனைவருமே சிறப்பாக பேட்டிங் செய்து இந்த போட்டியில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்தனர். அதிலும் குறிப்பாக நம்முடைய தேவ்தத் படிக்கலின் அதிரடி என்பது நம்ப முடியாத அளவுக்கு இருந்தது. டெஸ்ட் போட்டியில் இந்தளவுக்கு ஒரு அதிரடியை தேவ்தத் படிக்கல் வெளிப்படுத்தியது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாகவும் இருந்தது. ஆமாங்க, இந்த போட்டியில் தேவ்தத் படிக்கல் மட்டும் அதிரடியாக விளையாடி 138 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இவரது அதிரடிதான் இந்த போட்டியில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலமாக மாறியது. மேலும் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் வெறும் 73 ஓவர்கள் தான் வீசப்பட்டிருந்தது. வழக்கமாக டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் ஒரு நாளில் 90 ஓவர்கள் வீசப்படும். ஆனால் நேற்றைய போட்டியில் வெளிச்சம் என்பது குறைவாக இருந்ததால் வெறும் 73 ஓவர்களிலேயே போட்டி நிறுத்தப்பட்டது. ஆனாலும் கூட இந்திய அணி 288 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. வழக்கமாக டெஸ்ட் போட்டிகளில் ஒரு நாள் முழுக்க பேட்டிங் செய்தாலும், அதாவது 90 ஓவர்கள் முழுமையாக பேட்டிங் செய்தாலும் 300 ரன்களை எடுப்பதே மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படி இருக்கும்போது வெறும் 73 ஓவர்களிலேயே கிட்டத்தட்ட 300 ரன்களை தொட்டுவிட்டது இந்திய அணி. ஆகவே அப்போதே தெரிந்துவிட்டது இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்று. ஏனென்றால் முதல் நாள் ஆட்டத்திலேயே கிட்டத்தட்ட 300 ரன்கள் எடுத்தது மட்டுமில்லாமல் வெறும் 2 விக்கெட்டுகளை மட்டும்தான் இழந்திருந்தது. ஆகவே இரண்டாவது நாள் ஆட்டத்தில் எப்படியும் கூடுதலாக 300 ரன்கள் எடுத்துவிட்டு இந்திய அணி டிக்ளேர் செய்தால் கூட மொத்தமாக 600 ரன்களை இலங்கை அணி எடுப்பதற்குள்ளாகவே இலங்கை அணியை 2 இன்னிங்ஸிலும் சேர்த்து சுருட்டி இந்திய அணி இந்த போட்டியில் அபாரமான வெற்றியையும் இன்னிங்ஸ் வெற்றியையும் கூட பெற்றுவிடும் என்பது முதல் நாள் ஆட்டத்திலேயே தெரிந்துவிட்டது. ஆனால் இந்திய அணியின் வெற்றிக்கு திடீரென தடைக்கல்லாக மழை என்பது குறுக்கே வந்துவிட்டது. ஆமாங்க, இரண்டாவது நாள் ஆட்டம் இன்றைய தினத்தில் தொடங்குவதற்கு முன்பாகவே மழை என்பது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. ஆகவே மழை நின்ற பிறகுதான் இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. ஆனால் முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி அடித்த அதிரடி என்பது இப்போது மழையால் வீணாகிவிடுமோ என்ற கவலையும் இந்திய ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அதே சமயம் எப்படி பார்த்தாலும் இன்றோடு சேர்த்து இன்னும் 4 நாட்கள் இருப்பதால் இந்திய அணி இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் எளிதாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில்தான் இப்போதும் இருக்கிறது. அதாவது இந்திய அணியின் கைகள்தான் இப்போதும் ஓங்கியிருக்கிறது. மேலும் இதில் இந்திய ரசிகர்களுக்கு கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால், இலங்கை அணிக்கு எதிரான இந்திய சீனியர் அணி இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடும் அதே நேரத்தில் இந்திய ஜூனியர் அணியான திலக் வர்மா தலைமையிலான இந்திய அணியோடு இலங்கை அணியின் ஜூனியர் அணி விளையாடி வருகிறது. ஜூனியர் அணி என்று சொல்வதை விட அதுவும் இலங்கை அணியின் சீனியர் அணி என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இலங்கை வீரர்களில் மிக முக்கிய சீனியர் வீரர்கள் இந்த தொடரிலும் விளையாடி வருகின்றனர். இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் நேற்றைய தினம்தான் தொடங்கியது. அதாவது சொல்லி வைத்தது போல இந்த போட்டியிலும் நேற்றைய தினம் தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது. அப்படியாக பேட்டிங் செய்து முதல் நாள் ஆட்டத்தில் 378 ரன்கள் வரை இந்திய ஜூனியர் அணி எடுத்திருந்தது. அதுவும் இந்தளவுக்கு அதிகபட்ச ரன்கள் குவிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது நம்முடைய சூரியவன்சி தாங்க. இவர்தான் சூப்பராக விளையாடி வெறும் 79 பந்துகளிலேயே 200 ரன்கள் வரை எடுத்து இந்திய அணிக்கு ஒன் மேன் ஆர்மியாக ரன்களை குவித்து கொடுத்தார். சரியாக 79 பந்தில் 200 ரன்களை எடுத்த இவர் 83 பந்தில் 204 ரன்கள் எடுத்து விக்கெட்டை இழந்திருந்தார்.
இவருடைய அதிரடியால் தான் இந்திய அணி முதல் நாள் ஆட்டத்திலேயே கிட்டத்தட்ட 400 ரன்களை தொட்டுவிட்டது. பின்னர் இரண்டாவது நாள் ஆட்டமான இன்றைய நாள் ஆட்டத்தில் இந்திய அணி 422 ரன்கள் எடுத்திருந்த போது திடீரென டிக்ளர் செய்வதாக அறிவித்தது. அதன் பிறகு அந்த ஒரு இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணியை வெறும் 23 ரன்களில் சுருட்டி இந்திய அணி பிரம்மாண்ட சாதனையை படைத்திருந்தது. ஆமாங்க, ஒரு பக்கம் இந்திய சீனியர் அணிக்கு எதிராக அதே இரண்டாவது நாள் ஆட்டத்தில் இலங்கை அணி பேட்டிங் செய்யாமல் வருண பகவான் இலங்கை அணியை காப்பாற்றி வருகிறார். ஆனால் மறுபுறம் ஜூனியர் அணிகளுக்கு எதிரான போட்டியில் அதே இலங்கை அணியை இந்திய அணி பேட்டிங்கிலும் துவம்சம் செய்து வருகிறது. அதே போல பந்து வீச்சிலும் துவம்சம் செய்து வருகிறது. அதுவும் இந்த போட்டியில், அதாவது இந்த ஜூனியர் அணிகளுக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி கண்டிப்பாக பேட்டிங்கில் சூப்பராக விளையாடும் என்றுதான் போட்டியின் வர்ணனையாளர்களும் கூறி வந்தனர். குறிப்பாக இலங்கை அணியின் முன்னாள் வீரர்கள் சிலர்தான் போட்டியின் வர்ணனையாளராக இருந்தனர். ஆகவே அவர்கள் இந்த போட்டியில் இலங்கை அணி மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தனர். முதல் நாள் ஆட்டத்திலேயே இந்திய அணி பேட்டிங் செய்து கிட்டத்தட்ட 400 ரன்கள் வரை குவித்து மிகப்பெரிய ரன் குவிப்பை செய்திருந்தது. ஆகவே இந்திய அணியே அந்தளவுக்கு பேட்டிங் செய்யும் போது சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் இருக்கும் இலங்கை அணி கண்டிப்பாக இரண்டாவது நாள் ஆட்டத்தில் குறைந்தபட்சம் 300 ரன்களையாவது எடுத்துவிடும் என்றுதான் பேசப்பட்டது. ஆனால் இந்திய அணியின் பந்து வீச்சோ இந்திய அணியின் பேட்டிங்கை விட இந்த போட்டியில் பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால்தான் இலங்கை அணியை வெறும் 23 ரன்களில் ஆல் அவுட் செய்திருக்கிறது இந்திய அணி. அதுவும் டெஸ்ட் போட்டியில். வழக்கமாக டெஸ்ட் போட்டிகள் என்றாலே பேட்ஸ்மேன்களின் விக்கெட்டை இழக்க வைப்பது என்பது மிகவும் கடினம். அப்படி இருக்கும்போது டெஸ்ட் போட்டியிலேயே வெறும் 23 ரன்களில் ஒரு அணியை ஆல் அவுட் செய்வது என்பது அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாது. அவ்வளவு ஏன், அதிரடியாக விளையாடக்கூடிய T20 போட்டிகளில் கூட ஒரு அணியை வெறும் 23 ரன்களில் அரிதாக ஆல் அவுட் செய்துவிடலாம். அதே போல ஒரு நாள் போட்டியில் கூட கிட்டத்தட்ட ஒரு அணியை 23 ரன்களில் ஆல் அவுட் செய்வது கிட்டத்தட்ட சாத்தியம்தான். ஆனால் டெஸ்ட் போட்டியில் அது சாத்தியமா என்று கேட்டால் கண்டிப்பாக சாத்தியமில்லை. அதுவும் சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் இருக்கும் இலங்கை அணியை அதனுடைய சொந்த மைதானத்திலேயே வெறும் 23 ரன்களில் ஆல் அவுட் செய்வது என்பது மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படி ஒரு விஷயத்தை இந்திய அணி இந்த போட்டியில் செய்திருந்தது. ஒரு பக்கம் இந்திய இலங்கை சீனியர் அணிகளுக்கு எதிரான போட்டியிலும் இந்திய அணியின் கைகள்தான் ஓங்கியிருக்கிறது. அதே போல மறுபக்கம் இந்திய இலங்கை ஜூனியர் அணிகளுக்கான போட்டியிலும் இந்திய அணியின் கைகள்தான் ஓங்கியிருக்கிறது. ஆனால் இதில் நம்ப முடியாத ஆச்சரியம் என்னவென்றால், தற்போது நடைபெற்று வரும் இந்திய இலங்கை சீனியர் அணிகளுக்கு எதிரான போட்டிக்கான ரசிகர்கள் கூட்டத்தை விட இந்திய இலங்கை ஜூனியர் அணிகளுக்கு எதிரான போட்டியை பார்ப்பதற்கான ரசிகர்கள் கூட்டம்தான் அதிகம். இதுதான் பலருக்கும் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய சூரியவன்சி தாங்க. சூரியவன்சி இந்திய சீனியர் டெஸ்ட் அணியில் தற்போது இடம் பெறவில்லை. அதனால் இந்திய ஜூனியர் அணியில்தான் இப்போது விளையாடி வருகிறார். ஆகவே சூரியவன்சியின் அந்த ஒரு அதிரடி பேட்டிங்கை பார்ப்பதற்காகவாது கண்டிப்பாக இந்திய ஜூனியர் அணி விளையாடும் டெஸ்ட் போட்டிகளைத்தான் இந்திய ரசிகர்கள் பலரும் இப்போது ஆர்வமாக பார்த்து வருகின்றனர். அந்த ஆர்வத்திற்கு தீனி போடுவது போலத்தான் சூரியவன்சியும் விளையாடி வருகிறார். தொடர்ச்சியாக இவர் களமிறங்கும் பெரும்பாலான போட்டிகளில் சிறப்பாக விளையாடி வருகிறார். அதனாலேயே சூரியவன்சி பங்கு பெறும் போட்டிகளை பார்ப்பதற்காகவே இந்திய ரசிகர்கள் அதிக எதிர்பார்ப்பை காட்டி வருகின்றனர். அதற்கு இந்த ஒரு போட்டியும் உதாரணம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான 2 விதமான டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் இந்திய சீனியர் அணி இந்த முதல் டெஸ்டில் முதலில் வெற்றி பெறுமா, அல்லது இந்திய ஜூனியர் அணி முதல் டெஸ்டில் முதலில் வெற்றி பெறுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.